காஞ்சனா, இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கிறேன். என்னை ஏமாத்திட்டு தப்பி போற துரோகத்தை கூட மறந்துடுறேன். ஆனா அந்த ரெட்டையர்கள் எங்க இருக்காங்கிறத மட்டும் சொல்லி. எவனோட விலாசத்தை தெரிஞ்சுக்க எவனாவது இவ்வளவு அவசரப்படுவானா? காஞ்சனா, மரியாதையா பேசு. மரியாதை பாவம், அதை கேட்டு வசூல் பண்ண வேண்டிய நிலையில தான் நீ இருக்க. நாளைக்கு நான் உனக்கு கணவனா வர வேண்டியவன். அதை தீர்மானிக்க வேண்டியவ நான். என்னுடைய சக்தி எவ்வளவு பெரியதுங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உன் புத்தி எவ்வளவு சிறியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கோபப்படும் போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? என்ன நீ சரியா புரிஞ்சிக்க இன்னும் நான் உனக்கு அவகாசம் தரேன். மகாராஜா, காஞ்சனாவுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்க. உத்தரவு மகாராஜா. ஆமாமா, பேசுங்க, நான் வரேன். என்ன நான் சொன்னபடி செய்துட்டியா? கச்சிதமா. இதோ பாருங்க. காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். பலே பலே பலே, டாக்டர் எழுதுனது போலவே எழுதியிருக்கிறியே. அவர்கள் வளர்த்த புறாவே இப்போது அவர்களை இங்கே அழைத்து வரப்போகுது. ஆமா, கடிதத்தை கண்டதும் காஞ்சனாவை காப்பாற்றுங்கிற துடிப்புல ஓடி வருவாருங்க. எடுத்து போ. அது எங்க தேடி காஞ்சனா கிடைக்கல, என்ன செய்யுது? காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். நாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமா நடந்துருச்சேன். நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுவேன். என்ன முடிவு? நான் இருக்கேன். அவருக்கு என்ன ஆபத்து? நீங்க என்ன சொல்ற? இது காஞ்சனாவுக்கு மாத்தாண்டால் ஆபத்து. உடனே புறப்பட்டு போகும்போது செய்தி அனுப்பிங்களே. நானா? இல்லையே. இல்லையா? பாருங்க, எங்க எடுத்து போறவே இருக்கே. அப்படின்னா இது மாத்தாண்ட வேலையா தான் இருக்கணும். ஆமா, நம்ம செய்தி தொடர்பு ரகசியம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சனா அவன் கையில் தான் சிக்கி இருக்கணும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்க அவனுடைய மாளிகைக்கு போவீங்க. சுலபமா அவங்களை பிடிச்சிடலான்னு மார்த்தாண்ட திட்டம் போட்டிருக்க. சூழ்ச்சிக்கு பேர் போன மார்த்தாண்ட கிட்ட இருந்து நாம அவளை எப்படி காப்பாத்துறது? ஏன் டாக்டர், திறமைக்கு மாத்தாண்ட மட்டும்தான் சொந்தக்காரனா? காஞ்சனா எப்படியும் மீட்டு வருவேன். வைரத்தை வைரத்தாக தான் இருக்கும். என்ன முகங்க இது? எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஆயிடுறீங்க. தப்பி தவறி தமிழ் பேசுறாதீங்க. நான் போறேன், நீங்க வாங்கோ. மகாராஜா, அயல் நாட்டிலிருந்து ஒரு வைர வியாபாரி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறான். வரச்சு. அமரும். உமது பெயர்? டிங் டிங். உமது ஊர்? டாங் டாங். நீங்க பேரை கட்டா டிங், ஊரை கட்டா டாங். என்ன மணி அடிக்கலையா? ஓஹோ, இப்ப புரியுது. மகாராஜா, இது மங்களகரமான இசை மொழி. அதனாலதான் பேசும் போதே மணி ஓசை கேட்குது. கேட்கட்டும் கேட்கட்டும். உமது வியாபாரம்? சிச்சி மகாராஜா, சிச்சி என்றால் வைரம் என்று பொருள். ஓஹோ, அதுதானா பார்த்தேன். எங்கே இவனும் என்னை திட்டுகிறானோ என்று நினைத்து விட்டேன். என்னங்க என்னங்க, கொஞ்சம் பெட்டிங் பெட்டிங் தரங் தரங். எங்கோ ஹேம் ஹி விஷி. வாடா போடா நீதி நாய்நாக். என்ன இதெல்லாம்? வைரம், வைடூரியம், பவளம், கோமேதகம் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இது மாதிரியான வைரம் இல்லாம நம்ம அரண்மனையில வண்டி வண்டியா இருக்குது. நூதனமா ஏதாவது இருக்கான்னு கேடு. கேட்கிறேன். என் நூதனம் நூதனம் ஏதன் இருக்கு? பேசுறவை பாம்பு நாக்கிங் மாக்கிங். அப்படின்னா பாம்புங்கன்னா நாகம், நாக்கிங்கன்னா மணி, மாக்கிங்கன்னா மாலை. நாக மணி மாலை. அப்படின்னா அதுல என்ன விசேஷம் இருக்கு? என்னங்க பிச்சை?
你准备干啥？跟到干，丢的个不干，你怎么的？你这个怎么干？என்ன இதெல்லாம் மகாராஜா நம்மள வெறுக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாலையை சும்மா அப்படி இப்படி காட்டின உடனே தன்னால மயங்கி மடியில வந்து விழுந்து முத்தம் கொடுப்பாளாம் மகாராஜா. அப்படியா? வியாபாரி வாரும் என்னோடு பார்த்து விடுவோம் இந்த மாலையின் மகத்துவத்தை. உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? யாரோ மந்திரவாதி. என்ன மயக்கிறதுக்காக நீ செய்யும் காரியங்களுக்கு ஒரு கையா. ஏன்? அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும். நம்ம வெளியில போறாங்க. அவ்வளவுதான். நிறைய காட்டுடா. நாங்க வெளியில போத்தான் போறோம். அங்க போய் உட்காருமா. உட்காரு காய்ச்சலா எடு. மாலையை நீரே போடுமையா. போடுமையா. நான் சொல்லுகிறேன், நீரே போடும். தரம் தரம் சரம் சரம்.很辛苦，不容易。காஞ்சனா, நாகமணி மாலை எப்படி? மணி மாலையா இது? மடமாலை. வியாபாரி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஐயோ, என்ன காரியம் செய்தீர், என்ன காரியம் செய்தீர்? சரி சரி, நீ வா. காஞ்சனா, நீ மார்த்தாண்டனிடம் திருமணத்துக்கு சம்மதிப்பது போல் நடித்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்யச் சொல். மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன்.
எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு போயிடுவோம். சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. வா. காஞ்சனா, அந்த மாலை ஏன் கட்டிட்ட? அது வந்து கோபம். கோபமா? என்னையா? ஆமா. ஐயோ, ஏன்? வேற என்ன, யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தர் என் கழுத்துல மாலை போட சொன்னீங்களே. இப்போ நானே போட்டுறேன். நீங்க தான் கல்யாணத்தன்னைக்கு போட போறீங்களே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த மாலைக்குள்ள பெரிய ரகசியம் அடங்கி இருக்குதுன்னு அந்த வியாபாரி சொன்னா, அது உண்மைங்கிறது இப்பதான் தெரியுது. காஞ்சனா, என்னது என்னதுங்கிற? குப்பை. காஞ்சனா, இந்த அரண்மனையில யாருக்குமே பொறுப்புல தெரியுமோ? தெரியுது. நான் ஒருத்த மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா. யாருங்க யாருங்க? மகாராஜா, இந்த குப்பையை நான் இங்க கிடக்கலாமா? காஞ்சனாவினார இனிமே கச்சிதமா இருக்கணும். ஓ, காஞ்சனா, நம்ம திருமணத்துக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேடு. கட்டளையிடு. வேற ஒண்ணு வேண்டாம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இப்பவே ஒரு கலை விழாக்கு ஏற்பாடு செய்றீங்களா? இவ்வளவுதானா? இப்பவே ஏற்பாடு பண்றேன். அந்த குப்பையா குறிப்பா? அது அது அத நான் படிச்சுட்டேன். ஐயோ, பயப்படாம உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்றேன்? உயிர் மேல ஆணையா சொல்றேன். இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி எதிர்பார்த்து நான் இதை செய்யல. இத்தனை நாள் நம்பி இருந்த எனக்கு மார்த்தாண்டம் துரோகம் பண்ணிட்டான். நானும் பதிலுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணா விளைவு என்ன ஆகுங்கிறத கூடிய சீக்கிரம் அவ பார்த்துதான் போறேன். अरे महारानी, निम्बल जिल्ला की नंबर नमस्कार बंदा नमस्कार. अरे महारानी महाराज की निम्बल की और वेल से काटन ले इतना वेल. अच्छा इसमें काम चला. देखो उन्होंने देखो तुड़ी ஒண்ணுமே இல்லை. குருவி இல்லை, கோழி இல்லை, மாடு இல்லை, மயில் இல்லை. பாருங்க ஏமாத்தை சாப்பிடலாம். देखो अरे मंदिर का गोली डिग्री कब आया हो? मंदिर का बच्चे आओ आओ आओ, खुशी से आओ. निम्बल मांगे और बचन आपा. देखो देखो, अच्छा अच्छा देखो. अरे मंदिर का बच्चा नंबर यार महाराज की सुनो. ये महाराज इवर महाराजन की महाराज नंबर गुरु महाराज. अच्छा ये महाराज निम्बल मापले इधर मापले पड़ो. निम्बल रंग पेर की शादियापन. इसलिए निम्बल की खुशी पड़ने पनीर ஊத்தி ஜில்ஜில் பண்றான். अरे सेना की बानी मुझे वांगो आओ. अरे सेना की बानी என்ன? तुम बड़ा वीर हो. ஆமா, தைரியம் உண்டு நிறைய இருக்கு.
இருக்கு இங்க இது என்னது பால் பால் ஆ. பால் 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 சண்டைக்கு போடுறது ஆமா அச்சா இங்க இப்படி பாப்போம் ம். அச்சா அசையாதே இல்லை கடுங்காதே இல்லை நிமிராதே இல்லை விளையாதே இல்லை नमदे का कार्य को किसका मांग होए जय होए अरे मंगीश का बच्चा हुजूर इवंगे की अल्लाह खुशी आयता हाँ। अरे निम्मत की वो तेज होगा निम्मत की यारा धैर्य मुल्ला आदमी क्या क्या आदमी आदमी क्या है ஆத்மி இது ஆம்பளை 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 அது பொம்பளை யாராவது ஒருத்தர் மேல வாங்கோ அவங்க நான் மாயமா மாற்றி காட்டான் வந்தாத்தாவே ஆவோ 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 யாராவது பொம்பளை வாங்க வாங்க. நீங்க வாங்க மகாராஜ் நீங்க வாங்க மகராஜ் அது ஆம்பளைக்கு தைரியம் இல்லை பொம்பளைக்கு ஓ, இந்த ஊர்ல பொம்பளைக்கு கூட தைரியம் இல்லை ஏன் இல்லை நான் இருக்கிறேன் மகாராஜா எனக்கு அனுமதி தாருங்கள் எதுக்கு நீ உட்காரு இல்லை மகாராஜா இல்லை இது இந்த மாபெரும் சபைக்கு இழைக்கப்படும் அவமானம் இந்த சபையின் மானத்தை காக்க வேண்டியது எதிர்கால மகாராணியாகிய என்னுடைய கடமை அல்லவா மந்திரவாதி இதோ வருகிறேன் வாங்கோ வாங்கோ மகாராணி வாங்கோ சொல்லலாம் பயப்படாதீங்க இது கலை கலை டைமிங்கோ ஏன் மகாஜங்களே இப்போ இந்த ராணி மாயமா மனைய போறாங்க பாக்குறீங்களா ஓ ஜனாமஸ் ஜனாமஸ் பயப்படாங்க பயப்படாங்க அதே மங்கி காப்பாத்தாவா ஹுசூர் உள்ள என்ன இருக்குது மகாராணி இருக்குதோ நீ பார்த்தே உள்ள இருக்குதோ இருக்கு இருக்குதுமா ஏ போய் சொல்றான் இதை देखो मंकी का डोरी तू भी क्या भाई भाई के அப்பமா அப்பமா எங்க ஹுசூர் மகாராணி எங்க புட்டாங்க மகாராணி புட்டாங்க ஹுசூர் எங்க மகாராணி வீடு போட்டு பயப்படாதீங்க மகராஜ் நிம்ப குலாவுங்கோ மாப்பிள்ளை பொண்ணு ஆவாங்கோ காஞ்சனா காஞ்சனா இதோ இங்க இருக்கேன் மகாராஜா அதே மகாஜன்களே பகலே காணாம போய் தலைமையில வந்தோம் இப்ப காணாம போய் ஆகாஷ் மேலே வருவோம் अरे मंगिस्तान से बैठा हुजूर जरूर से मंदम की बोलो हुजूर खाली में खाली झोली में झोली अंदर में डाली कदीम फट अरे कदीम फट अरे अंदर में जाओ कैसे भागा देगा मेले पारूंगा अल्लाह मेले पारूंगा आकाश मेले पारूंगा என்ன வகை வச்சு ஓ சீக்கிரம் சீக்கிரம் உங்களை அவங்க தேட ஆரம்பிக்கிறதுக்குள்ள புறப்பட்டுடுவோம் போலாமா வண்டியில இருக்கீங்க மார்த்தாண்டம் கண்ணில் படுறதுக்கு முன்னாலே புறப்படணும் வரேம்மா ரொம்ப நன்றிம்மா புறப்படலாமா மணிவண்ணன் அவர்களே இங்கே சிக்கியவர்கள் தப்பியதே கிடையாது ஏய், இந்த வீராதி வீரனை விருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போங்க சுட சுட சுவையான விருந்து காஞ்சனா முயற்சி செய்யறது தப்பு இல்ல தெரியுமோ அதுக்காக நீ இவளை நம்பி இருக்க கூடாது கனகவல்லி கேவலம் நீ ஒரு பெண் ஜென்மோங்கிறத அடிக்கடி மறந்துடுற